வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அந்த அழகை முடிச்சோம். அதாவது அழகு 3 நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். அதாவது சேஞ்சஸ் அரௌண்ட் அஸ். நாம இந்த கிளாஸ்ல புது யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுதான் ஏர், காற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிட். இந்த காற்றுங்கிற நேம பார்த்த உடனே நமக்கு அசால்ட்டா தோணும். ஆமா, காற்று தான் நம்ம சுத்தி தானே இருக்கு, அவ்வளவுதானே, இதுல என்ன கத்துக்கிட வேண்டிய இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உங்க புக்கை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நிறைய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் தான் அதை கொடுத்துருப்பாங்க. சரியா? சோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது அண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் இது, இந்த ஏர். ஏன்னா இந்த ஏர்ல நீங்க பின்னாடி அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலம் அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. ஏர் அப்படின்னா காற்று. ஓகே. சோ நம்மளை சுத்தி எங்க பார்த்தாலும் கண்டிப்பா ஏர் இருக்கு. நம்மளை சுத்தி இப்போ உங்களை சுத்தி நீங்க பார்க்கலாம், என்னை சுத்தி நான் பார்க்கும்போது ஏர் இருக்கு. அடுத்தன இந்த ஏரை கண்ணால பார்க்க முடியுதா? முடியாது. கரெக்ட். நம்ம அதை ஃபீல் தான் பண்ண முடியும். அப்படிதானே? ஃபீல் மட்டும் தானே பண்ண முடியும். ஓகே. பார்க்க முடியுமா? நம்மளால பார்க்க முடியுமா? ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். கிளியரா? இது கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. சோ டுடே கிளாஸ்ல ஏர்னா என்ன, அட்மாஸ்பியர் அவருடைய லேயர்ஸ் என்னென்ன, அப்புறம் ஏர்ல இருக்கக்கூடிய கேசஸ் என்னென்ன அப்படிங்கிறத நாம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரியா? ஓகே. சோ ஏர் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியும். நம்மளுடைய ஃபுட்டு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு உணவு தேவைப்படும். அந்த உணவு இல்லாம சில டேஸ் நம்மளால வாழ முடியும், சில நாட்கள் நம்மளால வாழ முடியும். வாட்டர் இல்லாம சில மணி நேரம் வாழ முடியும். சரிங்களா? சில மணி நேரம் தான். வாட்டர் இல்லாம சில மணி நேரம் வாழ்ந்துடலாம். ஆனா ஏர் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை சாத்தியப்படாது. சரிங்களா? சில மீல்ஸ் கூட நம்மளால இருக்க முடியாது. அப்படிதான். நம்ம என்னெல்லாமோ பேசுறோம், எவ்வளவு பெரிய வீரனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய இதா இருக்கட்டும், கொஞ்ச நேரம் மூக்க பொத்தும் போது, அந்த மூச்சு அடைக்கும் போது எவ்வளவு ஒரு பதட்டம் வரும். கரெக்டா? அப்படிதானே? அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஏர் தான் முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். ரைட்டா? சோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர். புரியுதா? இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிக்கிறேன். ஆஹ் இந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒரு முனிவர் இருக்காரு. அந்த முனிவர் அந்த ஊருக்கு வராரு. அப்போ ஒரு பையன் போய் கேட்கறான். ஒரு பையனா ஒரு இளைஞன் வச்சுக்கோங்க, பையன் வேண்டாம், இளைஞன் வச்சுக்கலாம். அப்ப அவன் சொல்றான், இந்த மாதிரி நான் வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா சாதிக்க முடியல. நான் ரொம்ப மனசு சஞ்சலப்படுது, அப்புறம் நான் டைவர்ட் ஆகுறேன், என்னால ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட்டா ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்றான்ல. அந்த முனிவர் ஒன்றும் சொல்லல. அப்படியே அவர் நடந்துட்டே இருக்காரு. இவருக்கு இந்த பையன் பேசிட்டே இருக்கான், எனக்கு ஏதாவது மந்திரம் சொல்லுங்க, இல்ல ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்க அப்படிங்கிறத ஒண்ணுமே சொல்லல. அப்படியே போயிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு தொழுவம் வருது. தொழுவத்துல அந்த தொட்டி இருக்கு. தொட்டியில தண்ணி பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு. அது பக்கத்துல வந்தோடனே அந்த பையனுடைய தலையை பிடிச்சி தண்ணிக்குள்ள முக்கிட்டாரு. நம்மளுக்கே தெரியும், தண்ணிக்குள்ள நம்ம முக்கும் போது எவ்வளவு பதட்டம் அடையும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணும். அப்படின்னா உடம்புலாம் அப்படி ஒரு மாதிரி ஆயிரும், ப்ரெஷர் ஏறிடும். ரொம்ப விடுங்க விடுங்க, நான் தெரியாம கேட்டேன், அப்புறம் உங்க பக்கத்துல வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்க, நீங்க விட்டுருங்க, கையை தட்டி பார்க்க இவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டாரு. அன்னைக்கு திருப்பி அப்படி முடிய பிடிச்சி அப்படி வெளில எடுக்கும் போது அவன் மூச்சு அப்பதான் விடுதான். ஓகே, நீ தண்ணிக்குள்ள முங்கும் போது நான் உன்னை அமுக்கும் போது உனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னாரு. அவர் இந்த முனிவர் கேட்டாரு. உடனே இந்த பையன் சொன்னா, இளைஞன் சொன்னா, எனக்கு காத்தான் தேவைப்படுது, வேற என்ன தேவைப்படுது, என்ன தங்கமும் பணமும் தேவைப்படுது, எனக்கு காத்தான் தேவைப்படுது அப்படின்னு சொன்னான். அந்த காத்துங்கிறது அப்ப இம்பார்ட்டன்ட் உனக்கு தெரியுது இல்ல? அதே மாதிரிதான் நீ வச்சிருக்க எய்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் என் வாழ்க்கை, அதுதான் நான் அப்படின்னு நீ நீ முடிவு பண்ணி அதுல இறங்கணும். அது ஏதோ சும்மா ஒரு டைம் பாஸுக்கு அப்படின்னு நீ நினைச்சா அதை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதையை சொல்லுவார். சரிங்களா? அதுதான் நம்ம இந்த ஏர்ல படிக்கும் போது அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏர் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுத்தி மரங்கள் இருக்கு. மரங்களோட இலைகள் பாத்தீங்கன்னா அசையும் போது, இல்ல ஃபேன் ஓடும் போது, இல்ல நம்மளோட புக்ல உள்ள பேஜஸ் மாறும்போது இந்த ஏரோட பிரசன்ஸ நீங்க ஃபீல் பண்ணலாம். அப்படிதானே? நம்மளால ஏர சி பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது, டேஸ்ட் பண்ண முடியாது. ஆனா நம்மளை சுத்தி இருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ ஏர் மூவ நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஏன்னா ஏர் மூவ் ஆகுது. அப்படிதானே? அப்ப இந்த ஏர் மூவ் ஆகும்போது அதை நம்ம என்ன சொல்றோம்னா விண்ட் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு பெரிய வித்தியாசம் இல்ல. பட் சின்ன ஒரு, ஏன்னா ஏர்னாலே மூவ் தான் ஆகும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, விண்டுன்னு வச்சிருக்காங்க. சரியா? ஆனா அதுலயே மெதுவா மூவ் ஆச்சுன்னா,
இப்போ ஸ்லோவா மூவ் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏர் வந்து மெதுவா மூவ் ஆனிச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு சென்ட்ரலா இருக்கு. கரெக்டா? சென்ட்ரலா நமக்கு இருக்கு. சென்ட்ரல் காத்து எல்லாத்துக்கும் நமக்கு பிடிக்கும். அப்படியே இதமா வரும். கரெக்டா? ஓகே. இதுவே ரொம்ப ஃபோர்ஸா ஏர் வருது. மரங்களே பாத்தீங்கன்னா வேற பிடிங்கி எடுத்துரும். அந்த அப்ரூவ் பண்ணிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கூட அந்த காத்துட்ட உண்டு. அதனாலதான் புயல் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் காத்து தானே. ஓகே. சோ இப்போ நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி உங்க புக்ல கொடுத்துருங்க. அது சும்மா நம்ம பார்க்கலாம். அதை நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. ஒரு எம்டி கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி எம்டி கிளாஸ் பாட்டில எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எம்டி கிளாஸ் பாட்டில் எடுத்து அதை தண்ணி நிரப்புன, இதை தண்ணி ஃபுல்லா நிரப்புன ஒரு தொட்டி மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுல இந்த கிளாஸ் இதை வந்து முக்குறீங்க. இப்படி முக்குறீங்க. தண்ணிக்கு அப்படி முக்குறீங்க. ஏன்னா தண்ணி பிடிக்க கேட்டுப்பீங்க. அப்படிதானே? தண்ணி இப்போ இதை அந்த கிளாஸ் பாட்டில உள்ள விடும் போது அந்த தண்ணி நீங்க பிடிப்பீங்களா? அது தண்ணி ஏறுமா? தண்ணி உள்ள போகுமா கேட்பேன். ஒரு எம்டி கிளாஸ் பாட்டில எடுத்து நீங்க வந்து எப்படின்னா இப்படி சரிச்சு இல்லை, நான் சொல்றேன் இப்படி கவுத்தி சொல்றேன். சரிங்களா? நம்ம இன்வெர்டடா தலைகீழ இப்படி இப்படி. சரிங்களா? இப்படி வச்சா தண்ணி ஏறாது, தண்ணி உள்ள போகாது. ஏன்? ஏன் இதனால யோசிச்சீங்கன்னா தண்ணி இப்படியே தான் இருக்கும். அந்த பாட்டில் இப்படியே தான் இருக்கும். அடுத்து நான் ஏன் யோசிச்சீங்க? ஏன்னா நீங்க வந்து சைடு வைஸா எடுக்கும்போது தண்ணி நம்ம தண்ணி போறோம், அது வேற விஷயம். ஏன்னா அதுல நீங்க வந்து கேப் போட்டுப்பீங்க, ஏர் வெளியில போயிடும். பட் இதுல தண்ணி வந்து உள்ள போகாது, அதாவது மேல ஏறாது. காரணம் என்னதுமா, ஏற்கனவே இந்த பாட்டில் வச்சிருக்கீங்கன்னா அந்த பாட்டிலுக்குள்ள ஏர் இருக்கும். இந்த சைட்ல ஏர் இருக்கும். ஏர் வெளியில போறதுக்கு இடம் இல்ல. அப்படிதான் நீங்க கவுத்தி வச்சிருக்கீங்க, கீழே தண்ணி தான் இருக்கு. அப்படிதானே? அப்ப அந்த பாட்டிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஏரு வெளியில போக இடம் இல்லை. அதனால தண்ணி வந்து அது உள்ள போக முடியல. சரிங்களா? அப்ப இதுக்குள்ள தண்ணி போகணும் என்ன பண்ணீங்க? அந்த ஸ்லைட்டா டில்ட் பண்ணீங்க, கொஞ்சம் சரிச்சுப்பீங்க. ஏன்னா ஏர் வெளியில போயிடும். ஏர் வெளியில போனோடனே தண்ணி அப்பதான் உள்ள வரும். சரிங்களா? அப்போ நீங்க இந்த டில்ட்டா சரிக்கும் போது ஒன்னொன்னு பாப்பீங்க. தட் இஸ் பபுள்ஸ் பாப்பீங்க. நீங்க அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்துனா நீங்க வந்து அப்படியே சரிச்சு வைக்கும் போது உங்களுக்கு வந்து இது முறை அந்த முட்டை முட்டையா வரும், முறை முறையா வரும். அடுத்துனா பபுள்ஸா வரும். அடுத்துனா அதுக்கப்புறம் தான் தண்ணி உள்ள போகுது. சரிங்களா? அப்ப என்ன நடந்துச்சு? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏறு வெளியில போயிருக்கு, தண்ணி வந்திருக்கு. எஸ். பட் இது வந்து சாதாரணமா பாக்குறவங்க. நம்ம படிச்சதுக்கு அப்புறம் என்ன தெரியும்னா, நான் பபுள்ஸ்னு ஒண்ணு சொன்னேன்னா அந்த பபுள்ஸ் தான் உள்ள இருந்த ஏர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் தானே. இவ்வளவு நாள் நம்ம பபுள்ஸ்ங்கிற சம்பந்தமா ஏதோ ஒன்று நினைச்சிருப்போம். காத்து ஏதோ தனியா பேருக்கு நினைப்போம். இல்ல இல்ல, அந்த தண்ணிக்குள்ள அந்த பபுள்ஸ் வருதுல்ல, பபுள்ஸ் தான் ஏர். அது நீங்க வந்து கிணத்துலயோ இதுலயோ குதிச்சுட்டு நம்ம வந்து அந்த பபுள்ஸ் நம்ம ஃபார்ம் ஆகணும். அப்படிதான் அந்த மூச்சை விடுவோம், இல்லைன்னா வாயு வழியா நம்ம விடுவோம், பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்பவே நம்ம புரிஞ்சுக்கலாம் அது வந்து ஏர் தான் பபுள்ஸா மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கன்க்ளூஷன், ஏர் fills all the space inside the bottle. அப்படிதானே? ஏன்னா இதுக்குள்ள ஏர் இருக்கா அப்படிங்கிற உங்களால பார்க்க முடியல, நீங்க டச் பண்ணல. ஆனா இதுக்குள்ள ஏர் இருக்குங்கிறத இந்த சின்ன ஆக்டிவிட்டில நீங்க பண்ணி காமிச்சிட்டீங்க. ஆமா சார், பபுள்ஸ் வருது சார். அந்த பபுள்ஸ் வந்த காரணம் ஏர் தான் சார். எஸ், அந்த பாட்டிலுக்குள்ள ஏர் இருந்ததை நான் பார்த்தேன் சார். வெரி குட். இவ்வளவுதான். சின்ன ஆக்டிவிட்டி தானே. இது புரிஞ்சதுல? ஓகே, ரைட். இப்போ இது வந்து காற்றை பத்தி நம்ம வந்து பார்த்த ஒரு இம்பார்ட்டன்டான ஆக்டிவிட்டி தான் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலம். அதை பத்தி பார்க்கிறோம். வளிமண்டலம் என்னப்பா? யாராவது கரெக்டா சொல்லுங்க. வளிமண்டலம் இதான் சார். நான் இது நாள் வரைக்கும் நம்ம எல்லாமே இந்த பூமி மேலதான் வாழ்றோம். அப்படிதான், பூமிக்கு உள்ள இல்ல. அப்படிதானே? நம்ம பூமி சர்ஃபேஸ் தான் வாழ்றோம். பூமியோட பரப்புக்கு தான் வாழ்றோம். நம்மளுக்கு மேல மிக அருமையான ஒரு தோற்றம் இருக்கும். அதாவது நம்மளுடைய அந்த ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்மாஸ்பியர், வளிமண்டலம் இருக்கும். பட் சாதாரண பார்க்கும்போது வானம். பட் நம்ம இங்க பார்க்க போறது லேயர் லேயரா கத்துக்கிட போறோம். சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய எர்த்தை சுத்தி, இதுதான் எர்த்துன்னு சொல்லுவேன், நம்மளுடைய எர்த்தை சுத்தி ஒரு ஹியூஜ் என்வலப்பா ஏர் இருக்கு. இங்க ஃபுல்லா அப்படி ஏர் இருக்கு. இப்ப அதுக்கு பேர் தான் அட்மாஸ்பியர். சரிங்களா? நம்மளுடைய பூமியை சுத்தி இருக்கக்கூடிய அந்த காற்றுடைய
பெரும் பரப்பதான் நாம அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓகே. சோ இந்த அட்மாஸ்பியர் நம்மளுடைய எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து சுமார் 800 கிலோமீட்டர் வரைக்கும், ஒரு அப்ராக்சிமேட்டா 800 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. சரியா? சரியா? ஒரு அதாவது 800 கிலோமீட்டர் வரைக்கும்னா டேரக்டா 800 கிலோமீட்டர் தான் அப்படின்னு யோசிக்க கூடாது. லைக் அது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த அட்மாஸ்பியர் நம்மளுடைய எர்த் சர்ஃபேஸ் வந்து சுமார் 800 கிலோமீட்டருக்கு மேல அப்படி ஒரு அந்த அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டெண்டா இருக்கு அப்படிங்கிறது. கரெக்டா 800 கிலோமீட்டர் 799 முடிஞ்ச மாசம் அப்படி இல்ல, 800 கிலோமீட்டருக்கு மேல வரைக்கும் அப்படி ஒரு எக்ஸ்டெண்டா இருக்கு. சரியா? இந்த மாதிரி நம்ம யோசிக்க போறோம். ஏன்னா இதுக்கு மேல நம்ம நம்ம இருக்கிறது மேல எல்லாமே காத்து தான், ஏர் தானே. சோ நம்ம எல்லாத்தையும் நம்ம அட்மாஸ்பியர் சொல்லுவோம். ஆனா அது வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கிடையாது, கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டருக்கு மேல வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த வளிமண்டலம் சொல்லும் போது, வளி அப்படின்னா காற்று, சுத்த தமிழ்ல நம்ம வந்து வளி அப்படின்னா காற்று. இந்த காற்று மண்டலம் தான் ஆக்சுவலி, அப்படிதான் பேர் வரும். இந்த காற்று மண்டலம் எப்படிப்பா அங்கே இருக்கு? யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது எப்படி அதே இடத்துல நிக்கி? ஏன்னா நமக்கு பின்னாடி லேயர் லேயரா சொல்லுவாங்க, ஒவ்வொரு லேயரும் ஒரு எக்ஸோஸ்பியர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்ப இந்த லேயர் லேயராவோ இல்லைன்னா வளிமண்டலம் இந்த காற்று எப்படி அங்கே இருக்கு? எப்படின்னா அதுக்கு காரணம் இந்த நம்ம பூமியில வாழக்கூடிய, பூமியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியான அந்த கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தி அல்லது புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் காரணம். எல்லாமே அந்தந்த இடத்துல அப்படியே ஹெல்ட் ஆயிருக்கு, அப்படியே ஹோல்டு பண்ண மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் புவியீர்ப்பு சக்தி, புவியீர்ப்பு விசை. சரிங்களா? ஓகே. இது இதோடைய ஒரு இன்ட்ரோமா சொல்லியிருக்கேன். ஓகே சார், அட்மாஸ்பியரோடைய யூசஸ் என்ன சார், மெயின் ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னா, சன்னு நம்ம உயிர்கள் வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த சன்ல இருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல்லான ரேடியேஷன்ஸ், ஹார்ம்ஃபுல்லான ரேஸ் வருதா, ஆக்சுவலி அட்மாஸ்பியருக்கு வெளியில தான் இருக்காரு. அதுதான் அவர் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லாம் தள்ளி இல்ல, அவரு பல மில்லியன் தள்ளி தான் இருக்காரு. அப்படிதானே? இப்ப அங்கேருந்து ரேஸ் நம்ம எர்த்தை நோக்கி வருது, இந்த அட்மாஸ்பியரை தாண்டி தான் வருது. ஓகே, இந்த வளிமண்டலத்தை தாண்டி தான் வருது. சோ சன்னு கிட்ட இருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல்லான தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்கள் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதே, நம்மளை பாதுகாக்கிறதே இந்த வளிமண்டலம் தான். சரிங்களா? இது புரியுதா? அப்ப அவருடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன தெரிஞ்சு போச்சா? அவர் இல்லைன்னா என்ன ஆகும்னா டைரக்டா கதிர்வீச்சுகள் நம்ம மேல படும். பொதுவா கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புல ரொம்ப நாளை படும் போது கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால இந்த எக்ஸ்ரேஸ் எல்லாம் அடிக்கடி படக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு அது வந்து இயற்கை எப்படி ஒரு அமைச்சு கொடுத்து பாருங்க, நம்ம நம்ம வாழவும் செய்யணும், நம்ம வாழ்றதுக்கான வசதிகளையும் இயற்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி நம்மளுடைய எல்லா உயிரினமும் பாதுகாத்துறாங்க. சரியா? ஓகே, குட். இப்போ இந்த எர்த் சர்ஃபேஸுக்கு பக்கத்துல ஏர் இருக்கு, மேலே இருக்கு, நடுவில் இருக்கு, எல்லாம் ஓகே. பட் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்னா டென்சிட்டி, அதாவது அடர்த்தி அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப எர்த் இங்க இருக்குன்னு சொல்லுவேன், இந்த எர்த் பக்கத்திலே, அந்த எர்த்தோட சர்ஃபேஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய இங்க உள்ள ஏர்லாம் டென்சிட்டி எப்படி இருக்கும்னா ரொம்ப திக்கரா இருக்கும். சரியா? புரியுதா? ரொம்ப திக்கரா இருக்குன்னா ரொம்ப ஒரு தடிமனா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு கடின ஒரு இது மாதிரி இருக்கும், பாக்ஸ் மாதிரி இருக்கு மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு இமேஜின் பண்றதுக்காண்டி நான் சொல்றேன். ரொம்ப அதான் ஒரு நெருக்கிய நிலையில இருக்கும். நீங்க அப்படியே மேல போக போக ஏர் டென்சிட்டியும் காற்றோடைய அந்த அவைலபிலிட்டி, காற்றுலாம் மேல போக போகலாம் கிடையாது, இங்க பக்கத்துல தான். அதனால நம்ம மலை ஏறும் போது பாத்தீங்கன்னா மூச்சு வாங்கும், ஏன்னா அந்த அந்த காற்றோடைய அந்த அவைலபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வரும். நம்ம நம்ம பிளட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுன்னு மூவ் ஆக ஆரம்பிக்கும், ஏன்னா ப்ரெஷர் அங்க அழுத்தம் வேறுபாடு வரும். அதனால நம்ம மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா மேல போக போக அந்த பூமியின் சர்ஃபேஸ் விட்டு இன்னும் மேல போக 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 உங்களுக்கு ஏர் அவைலபிலிட்டி ரொம்ப ரொம்ப அப்படியே குறைஞ்சிட்டே போகும். இங்க குறையும், இங்க குறையும், அப்படியே போக போக ரொம்ப குறையும். அதே மாதிரி ஏர் டென்சிட்டி பாத்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலா குறைஞ்சிட்டே போகும். ஸோ ஏர் இங்கதான் கொஞ்சம் பக்கத்துல இருக்கும், கொஞ்சம் ஏர் டென்சிட்டி அதிகமா இருக்கும். இது புரிஞ்சுதான்? ஓகே, சூப்பர். இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் பார்க்க போறோம். சோ அதுக்கு நான் வந்து ஒரு பிக்சரை காமிக்கிறேன், இந்த பிக்சரை பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம்.
இந்த பிக்சர் பார்த்த உடனே தெரியுதா? ஆல்ரெடி எல்லாருமே புக்ல பார்த்துருப்பீங்க. அப்ப இங்கிலீஷ்ல தான் இருக்கு, அந்த பிக்சர் எடுத்திருக்கேன். பூமிய நீங்க பாக்குறீங்க, அந்த சைடு தெரியுதா? ம் அதை சுத்தி இருக்கக்கூடிய லேயரை பாருங்க. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அப்படின்னு போட்டுப்பாங்க. ஆனா புக்ல நீங்க பார்க்கும்போது, சார் என்ன சார் தெர்மோஸ்பியர் போடுறதுக்கு இடத்துல அயனோஸ்பியர், அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா அயனி மண்டலம் போட்டிருக்காங்க. ஏன்னா தெர்மோஸ்பியர்னா இங்கிலீஷ்ல தெர்மோஸ்பியர், தமிழ்ல பாத்தீங்கன்னா வெப்ப மண்டலம் அப்படின்னு அர்த்தம். ஏன் சார் அது போட்டிருக்காங்க? நீங்க காட்டுற பிக்சர்ல எப்படி இருக்குன்னா, அதுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா சரியா புக்ல வந்து அதை போட்டுப்பாங்க, அயனோஸ்பியர் போட்டுப்பாங்க, அயனி மண்டலம் போட்டுப்பாங்க. அதனால ஏதோ தப்பா இருக்கு புக் அப்படின்னு நினைச்சக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அது உங்களுக்கே புரியும். இப்போ உங்களுடைய வீடு இருக்கு, கீழே கிரவுண்ட்ல ஒரு ஒரு ஃப்ளோர் இருக்கு, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்கு, மேல் மாடியில ஒன்று இருக்கு. இந்த 10 ஃப்ளோர் தான் தெர்மோஸ்பியர், சரிங்களா, வெப்ப மண்டலம். அங்க நீங்க வந்து ஒரு வைஃபை வச்சிருக்கீங்க, வைஃபை கனெக்ஷன் வச்சிருக்கீங்க, சரிங்களா. அந்த வைஃபை கனெக்ஷன் தான் அயனோஸ்பியர், அயனி மண்டலம். ஏன்னா தெர்மோஸ்பியர் அந்த ஃப்ளோரோடைய வேலை வேற, அப்படிதானே? அந்த அறையோடைய பணி வேற, வைஃபையோட பணி வேற, வைஃபையோட பணி கண்டிப்பா வேற தானே. அப்ப அதே மாதிரிதான் இந்த தெர்மோஸ்பியர்ல தான் வெப்ப மண்டலத்துல தான் அயனோஸ்பியரும் இருக்கும், அயனி மண்டலம் இருக்கும். ஆனா ரெண்டு பேரோட வேலையும் வேற வேற. அதனால ஆனா ஜென்ரலா அந்த இடத்தை மட்டும் சொல்லும் போது தெர்மோஸ்பியர் சொல்லலாம், வேலையை சொல்லும் போது அயனோஸ்பியரை காட்டுவாங்க. கிளியர் ஆயிட்டப்பா? ஓகே. இப்போ பூமி பக்கத்துல ட்ரோபோஸ்பியர் இருக்கு. அதாவது இங்கதான் வானிலை எல்லாம் மாறும். நம்மளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல காலையில இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. காலையில கொஞ்சம் கொஞ்சம் பெஞ்சுக்கிட்டே இருந்தாப்ப இப்ப ரொம்ப கொஞ்சம் சீவியரா பெய்யறாப்புல. உங்க ஏரியால அப்படிதான் இருக்கும், மழை அப்படிதான் இருக்கும், அப்படின்னா. சோ இங்க இந்த வளிமண்டல மாறுபாடு தான் இந்த ஸ்பியர்ல தான் நடக்கு, ட்ரோபோஸ்பியர் நடக்கு, அதாவது அடிவளி மண்டலத்தில் நடக்கு. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போது ஓசோன் லேயர் போட்டிருக்காங்க. ஓசோன் லேயர் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிற போது அடுக்கு வழி மண்டலம் அப்படின்னு தமிழ்ல உள்ள, நீங்க தமிழ் புக்கு வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க அப்படியே டேரக்டா பார்க்கும்போது நானே சொல்றது உங்களுக்கு புரியும். அடுக்கு வழி மண்டலம், அங்கதான் ஓசோன் லேயர் இருக்காரு. ஓசோன் லேயர் எங்க இருக்காருன்னா நீங்க அந்த சொல்லிடலாம், சார் அடுக்கு வழி மண்டலம், அந்த ஓசோன் மண்டலத்தை போடணும். போட்டுடலாமா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா மீசோஸ்பியர். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி ஒரு எரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் வராரு, தெரியுது அவங்க ஸ்பியர் அந்த பிக்சர்ல. அவர் தான் விண்கற்கள். விண்கற்கள் எரியறதான் இங்கதான் எரியும். அதனால ஓரளவுக்கு நல்லதும் நம்மளுக்கு அது நல்லதும் இருக்கு. ஏன்னா அங்கேயே கொஞ்சம் எரிஞ்சு பூமியை நோக்கி வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூல ஆயிடுவாரு. நமக்கு டைரக்டா பூமிக்குள்ள எரிஞ்சுட்டே வந்தாருன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், அப்படிதானே? எத்தனையோ விண்கற்கள் விழுந்துதான் இருக்கு, விழுந்து இருக்கு, அப்படிதானே? ஸோ அதுதான் அந்த மீசோஸ்பியர்ல விண்கற்கள் எரியுது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அயனோஸ்பியர், அதை பத்தி சொல்லிட்டு அயனி மண்டலம். பட் அதோட இடத்தை பத்தி சொல்லும் போது நம்ம வந்து தெர்மோஸ்பியர், வெப்ப மண்டலம் சொல்லுவோம். அடுத்து மேல இருக்கு பாத்தீங்கன்னா எக்ஸோஸ்பியர். அதாவது எக்ஸோ அப்படின்னாலே வெளியிலன்னு அர்த்தம். அதனால நம்ம எப்படி சொல்லணும்னா புற வளி மண்டலம் அப்படின்னு சொல்ல போறோம். சரிங்களா? புற வளி மண்டலம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குறைந்த வெப்பநிலை இருக்கும், லோ டெம்பரேச்சர் இங்கதான் இருக்கும். கீழே வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கும், போக போக அங்க இருக்கும். அண்ட் ஒவ்வொரு லேயர்லயும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கிறத காமிச்சிருப்பாங்க, அழகா காமிச்சிருப்பாங்க. ராக்கெட் எங்க போகுது, சேட்டலைட் எங்க போகுது, அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க பாங்க. ரைட் தானே? ஜெட் விமானம் எங்க போகுது, அப்புறம் நம்ம நம்ம பயணிக்கக்கூடிய அந்த ஏரோப்ளேன் அது எங்க போகுது, அந்த ஏர் பலூன் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, இதெல்லாம் எங்க இருக்கு. எல்லா லேயர்லயும் எல்லாமே நடந்துறாது, ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு பணி இருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சோ இதுதான் வளிமண்டலத்தோடைய அடுக்கு, அதாவது அட்மாஸ்பியருடைய லேயர்ஸ். இத நீங்க எழுதி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஒரு தடவை எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. சோ இதை வந்து லேசா நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். அட்மாஸ்பியர்ல லேயருக்கு ஒரு 5 லேயர்ஸ் இருக்கு, 5 அடுக்குகள் இருக்கு, சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கறது பார்த்தோம். ஓகே. இதுதான் எர்த்துக்கு பக்கத்துல உள்ள க்ளோசஸ்ட் லேயர். அதனால நான் இப்படி எழுதியிருக்கேன். இங்கிலீஷ்ல உள்ளவங்க எழுதிக்கோங்க, தமிழ்ல உள்ளவங்களுக்கு நான் அது சொல்ல உங்களுக்கு அது புரியும், அப்படிதானே? சோ ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கும் போது நமக்கு வந்து க்ளோசஸ்ட் லேயர், நம்மளுடைய பூமிக்கு பக்கத்துல உள்ள லேயர் எதுன்னு கேட்டா, க்ளோசஸ்ட் லேயர் எது கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லணும். தமிழ்ல உள்ளவங்க சொன்னா அடி வளி மண்டலம் அப்படின்னு நான் சொன்னேன், கரெக்டா? ஓகே, ரைட்.
ரெண்டாவது and இந்த லேயர் தான் நம்ம வாழ்றோம். ஓகே, ஸோ அதனால நம்ம வாழக்கூடிய லேயரும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டு இருக்கும். நம்மளோட பூமி சர்ஃபேஸ்ல இருந்து 16 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ட்ரோபோஸ்பியர் தான் இருக்கும். விண்டோடைய மூவ்மெண்ட், வாட்டர் வேப்பர், நீரோடைய ஆவிகள், அப்புறம் க்ளோட்ஸ், மேகங்கள், எல்லாம் காலநிலை மாறுபாடு எல்லாமே இந்த லேயர்ல தான் நடக்கும். கிளியர் ஆயிட்டா? ம், ஓகே. ரெண்டாவது நம்ம பார்க்கலாம் ஸ்ட்ரக்சர். அதாவது அடுக்கு வெயில் மண்டலம். இங்கதான் ஓசோன் லேயர் இருக்காரு. இவர் வந்து ட்ரோபோஸ்பியருக்கு மேல இருக்கக்கூடிய லேயர். இதுதான் இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்காரு. யாரு? ஓசோன் லேயர். ஓசோனை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதானே. ஓசோன் என்ன பண்ணும்? ஓசோன்னா நம்மளுடைய சன்ல இருந்து நமக்கு வரக்கூடிய அந்த ஹார்ம்ஃபுல்லான அல்ட்ராவயல் ரேஸ், யூவி கதிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த யூவி கதிர்களை இருந்து நம்ம காப்பாற்றக்கூடியது எர்த்துல நம்ம மட்டும் இல்ல, எல்லா உயிரினையும் காப்பாற்ற போறது இந்த ஓசோன் லேயர் தான். சரிங்களா? அதனால எது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீசோஸ்பியர் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அயனோஸ்பியர், நான் சொன்ன அந்த ஒரு பனியை பத்தி சொன்னேன், அயனிகள் இருக்கக்கூடியது அயனோஸ்பியர். அடுத்து அஞ்சாவதா நம்ம எக்ஸோஸ்பியர் சொல்லுவோம். இதுதான் ரொம்ப ரொம்ப அவுட்டரான ஒரு லேயர். சரியா? இடைவெளி மண்டலம், அயனி மண்டலம், புறவெளி மண்டலம். ஓகே, குட். இப்போ நாம அடுத்த ஒரு டாபிக் பார்க்க போறோம். அடுத்த டாபிக் என்னன்னா ஒரு ஒரு வீடியோ நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறத நீங்க பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன். சரியா? நான் வீடியோ இப்போ ஸ்டார்ட் பண்றேன், உங்களுக்கு ஷேர் பண்றேன். காற்று கலவையை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? காற்று கலவை எப்படி இருக்குங்கிறத பாருங்க. ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க இந்த வீடியோவை. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ம்? காற்று என்பது ஜஸ்ட் ஒரே ஒரு ஆள் கிடையாது. அவர் வந்து பல வாயுக்கள் சேர்ந்ததுதான். அப்படிதானே? இந்த காற்றுல ஆக்சிஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், கார்பன் மோனாக்சைடு இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படிதானே? அதனால காற்று வந்து கலவைதான். யார் இருக்கா காற்றுல பாருங்க? நைட்ரஜன் தான் அதிக அளவில் இருக்காரு. எவ்வளவு? 78%. அந்த நீங்க அந்த பச்சை கலரை பார்க்கலாம், 78%. அப்புறம் ஊதா கலர்ல காமிக்கக்கூடிய 21% ஆக்சிஜன் இருக்காரு. அது போக மஞ்சள் கலர்ல இருக்க 1% மத்த எல்லா வாயுக்களும் இருக்கும். ஹைட்ரஜன், ஆர்கான், நியான், கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. சரிங்களா? இதை பாருங்க. நைட்ரஜன், இது நைட்ரஜனோட சிம்பிள். அப்படிதான் 78% இருக்கு. ஓகே. நைட்ரஜன் என்பது என்னது? கண்டிப்பா தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய முக்கியமான வாயு. தெரியுமா? நைட்ரஜன் வந்து தாவரங்கள், நம்மளுக்கு நீங்க விவசாய ஃபேமிலியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த உரம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிதானே? மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும், இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும், ஈஸியா தெரியுங்கன்னு சொல்றேன். அந்த உரம் வாங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நைட்ரஜன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆளு. அப்படிதானே? நீங்க புக்லயும் படிப்பீங்க. அடுத்தடுத்து நீங்க அந்த நைட்ரஜன் எவ்வளவு கலக்கணும், ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கணும், பொட்டாசியம் எவ்வளவு இருக்கணும்னா இருக்கு. அதையும் நீங்க பாப்பீங்க. பட் உரம் வாங்கும் போது பாத்தீங்கன்னா நைட்ரஜன் முக்கியமான ஒரு ரோல். ஏன்னா தாவரங்களோட வளர்ச்சிக்கு நைட்ரஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து யார் இருக்கா? ஆக்சிஜன் இருக்காரு. நம்ம அதான் சுவாசிக்கிறோம். அப்படிதானே? அது போக மற்ற வாயுக்கள் இருக்கும். ஹைட்ரஜன், ஆர்கன் இருக்கும், நியான், கார்பன் டை ஆக்சைடு, இவங்கெல்லாம் 1% இருப்பாங்க. சரியா? ஓகே. 18ஆம் நூற்றாண்டு வரல அதுக்கு என்ன நினைச்சாங்கன்னா, 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் என்ன நினைச்சா, காற்று வந்து ஒரு தனி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நினைச்சாங்க. அதாவது அது ஒரு தனியான ஆளு அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1774ல ஜோசப் பிரிஸ்லி அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் தான் தன் சோதனை மூலமாக காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல, ஆனால் அது பல வாயுக்கள் அடங்கிய ஒரு கலவை அப்படிங்கிறத இவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. சரிங்களா? இது வந்து காற்று வந்து நிறமற்றதா இருக்கும். சரியா? ஓகேவா? இது புரியுதா? அதுக்கப்புறம் ஆண்டனி லவாசியர், அவர் வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிறத ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. ஏன்னா அந்த காற்றுல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கும். அந்த ஆக்சிஜனை கண்டுபிடிச்சது ஆண்டனி லவாசியர்.
ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். காற்றுல ஆக்ஸிஜன் நிறைந்துள்ளது. அது இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாப்போமா? இப்போ இதுல ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் கலந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அத சோதனை மூலமா பார்க்க போறோம். எதுவுமே யார் சொல்லியும் நம்ப முடியாத ஒரு சோதனை வச்சு பண்ணாதான் கரெக்ட். அதுக்கு எடுத்துக்கிறது என்னெல்லாம் எடுத்துருக்காங்கன்னா, ஒரு கிளாஸ், மெழுகுவர்த்தி கேண்டில்ஸ், அப்புறம் மேட்ச் பாக்ஸ் தீப்பெட்டி எடுத்துருக்காங்க. என்ன பண்றாங்க பாருங்க. ஒரு தட்டுல தண்ணி எடுத்துருக்காங்க, மெழுகுவர்த்தி பொறுத்து வச்சிருக்காங்க. இந்த நீர் உங்களுக்கு தெரியறதுக்காண்டி தான் அவங்க கலர் பண்ணிருக்காங்க. உடனே நீங்க வந்து அது ஏதோ புதுசா ஒரு இது யூஸ் பண்ணணுமோ அப்படின்னு நினைக்காங்க. அப்படியே அந்த வீடியோல தெரியறதுக்காண்டி கலர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? மெழுகுவர்த்தி வச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்ப பாருங்க. இப்ப ஒரு கண்ணாடி ஜாடி எடுத்து மூட போறேன். மூடிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி சொன்னேன். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாமே ஞாபகம் வச்சிருப்பீங்க. அந்த கண்ணாடி குடுவையில காற்று இருந்துச்சு. தண்ணி மேல ஏறாது அப்படி சொன்னேன். ஏன்னா காற்று இருக்கும்போது. அதுக்கு பிறகு பபுள்ஸா மாறுது. கொஞ்சம் திரும்பவும் பபுள்ஸா மாறுதுன்னு. அப்ப இப்போ இந்த கண்ணாடி குடுவை, அதாவது அந்த பாட்டில் ஜார நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஆமா சார் உள்ள காத்து இருக்கு சார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா. அப்படிதானே? மெழுகுவர்த்தி எரியுது. நீங்களே பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன நடந்தது? என்ன நடந்தது? யாராவது சொல்லுங்க. இது 2 விஷயம் நடந்துச்சு. ஒண்ணு, எரிகின்ற மெழுகுவர்த்தி அணைஞ்சிருச்சு. இன்னொன்னு, இருக்கிற தண்ணி மேல இருந்துச்சு. 2 விஷயத்த பாத்தீங்களா? இது எதனால? எதனால? இப்ப யோசிச்சிட்டீங்களா? ஏன்னா கண்ணாடிக்குள்ள காத்து இருந்துச்சு. காத்து எந்த பொருளுமே எரியறதுக்கு துணை புரியும். பட் இங்க மெழுகுவர்த்தி எரியுறாரு. அந்த காத்து வெளியில போறதுக்கு வழி இல்ல. அந்த எரிதலுக்கு துணை புரியாது. அப்ப குறைஞ்சுக்கிட்டே என்ன வர்றாரு? அப்படிதான் நம்ம 10 ரூபா வச்சுக்கிறோம். அப்படியே கடைக்கு போறோம். 2, 3 கடை அப்படி ஒவ்வொரு கடை 2 ரூபா, 3 ரூபா அப்படின்னு இறந்தோம் அப்படின்னா, சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். அந்த துட்டே இருக்காது. அப்படிதானே? அதே மாதிரிதான் இந்த காற்று அப்படியே எரிதலுக்கு துணையும் போது ஒரு டைம்ல காற்றே இல்லாம ஆயிருது. காற்றே இல்லாம ஆனோடனே என்ன ஆகுது? எரிதல் நிப்பாட்டிடுது. சரியா? என்ன நடந்தது பார்ப்போம். ஜாடிக்குள்ள இருக்க காற்று வந்து காற்று அப்படின்னு சொன்னாலும், ஆனா எரிதலுக்கு துணை புரியுது ஆக்சிஜன் தான். அப்போ காற்றுல ஆக்சிஜன் இருக்கு. அந்த ஆக்சிஜன் ஆக்சிஜன் தான் அந்த மெழுகு எரிய துணை புரிஞ்சுது. ஆக்சிஜன் அளவு கம்மியாகி கம்மியாகி கம்மியா ஒரு டைம்ல கம்மியான பிறகு எரிதல் நிப்பாட்டிட்டு. பாருங்க, பாருங்க. சரியா? ஓகே. அப்போ சார் ஆக்சிஜன் குறைஞ்சிச்சு சார். அப்புறம் என்ன சார் நடக்கும்னா, கார்பன் டை ஆக்சைடு கூடிரும். ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கிற ஆக்சிஜன் இந்த மெழுகுவர்த்தி எரிக்க எரிக்க அந்த ஜாரை நீங்க கவுத்தி வச்சிருக்கீங்களா? ரிவர்ஸ்ல நடக்கும். ஆக்சிஜன் குறையும். ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமா ஆயிரும். ஓகே. அப்போ இதுல இருந்து பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரியும். கார்பன் டை ஆக்சைடு ஒரு பொருள் அணைய துணை புரியும். புரியுதா? அதுக்கு அது துணை புரியும் வாயு. ஓகேவா? அதனாலதான் நமக்கு வந்து எரியும் மெழுகுவர்த்தி தொடர்ந்து எரியாமல் அணைந்து விடுகிறது. இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு பொருள் எரிய துணை செய்வது ஆக்சிஜன் என்பதும், மற்ற வாயுக்களான கார்பன் டை ஆக்சைடு போன்றவை காற்றில் கலந்து உள்ளது என்பதும் உறுதியாகிறது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப ஏர்ல வெறும் ஆக்சிஜனும் இல்ல வெறும் நைட்ரஜன் மட்டும் இல்ல, ஆக்சிஜன் இருக்கு, அது துணை புரியுது. மற்ற வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, அதுவும் காற்றுல கலந்துருக்கு. அதையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா மெழுகுவர்த்தி அணைஞ்சிட்டு பாத்தீங்களா? அதையும் நீங்க பாத்தீங்க. சரியா? இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரஷன். இதுக்கப்புறம் இன்னும் இருக்கு. இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு. அதை நான் வந்து அடுத்த கிளாஸ்ல காமிக்கிறேன். சரியா? இப்போ டைம் இல்ல. நான் அடுத்த கிளாஸ் காமிக்கிறேன். அந்த செடியை வந்து கவுச்சி அந்த தண்ணியில வளர்க்கறது அதை காமிப்பாங்க. சரிங்களா? அப்புறம் ஒரு அனிமேஷன் இருக்கு. அதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். அந்த அனிமேஷன் எடுத்து வச்சிருந்தேன். பட் டைம் இல்ல. ஏன்னா அந்த அனிமேஷன் யூஸ் பண்ணி நீங்க என்ன பார்க்கலாம்னா இந்த மாதிரி ஏர் கார்பன் டை ஆக்சைடுல நீங்க பார்க்கலாம். இந்த பாருங்க. ஜஸ்ட் காமிக்கிறேன். இதை நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான். இதுல பாத்தீங்கன்னா
போட்டிருப்பாங்க. ஸ்டடி த எக்ஸ்பேல்டு ஏர் கண்டைன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. இப்ப நம்ம பார்த்ததுதான் இன்னொரு விதமா ரொம்ப ரொம்ப சிம்பிளான இதுதான். அதை நான் அடுத்த கிளாஸ் சொல்றேன். நம்ம சுவாசிக்கக்கூடிய காத்துல ஆக்சிஜன் இருக்கு, வெளியில விடுற காத்துல கார்பன் டை ஆக்சைடு. பட் இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்காண்டி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்டிவிட்டி இருக்கு. உங்க புக்ல உள்ள ஆக்டிவிட்டி தான், அதை நம்ம அனிமேஷனா பார்ப்போம். அதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். எதுவும் டவுட் இருக்கா? ஸோ இந்த கிளாஸ்ல என்னவா பார்த்தோங்கிறது லேசா ரீகால் பண்ணிடுறேன். ஏர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அந்த வளிமண்டலம், அந்த வளிமண்டல அடுக்குகள், லேயர்ஸ் என்னலாம், ஒவ்வொரு லேயரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணுது. ஏன்னா அதை ரொம்ப டீப்பா உங்களுக்கு கொடுக்கல, ஏன்னா அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. அதனால லேசா எழுதி சொன்னேன். அதுக்கப்புறம் ஏர் வந்து ஒரு தனியான பொருள் கிடையாது, அவர் வந்து கலவை அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம வீடியோவை பார்த்தோம். இதுதான் இன்னைக்கு பார்த்தது. டவுட் இல்லைங்களா? சரிப்பா. கிளாஸ் நிறைய சொல்ல. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.